வணக்கம் and welcome back to Ma's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யணுங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு பேஸ் வந்து அந்த ஒயிட் சாஸ் தான். அது செஞ்சுட்டோம்னா அந்த பாஸ்தா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா க்ரீமினஸ் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட க்ரீம் இருந்தாலோ இல்லை க்ரீம் சீஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீஸ் அண்ட் க்ரீம் சீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது யூஸ் பண்ணாமல் பண்ணினாலுமே இந்த பாஸ்தா வந்து டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். ஸோ ஓகே, நம்ம இந்த சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யணுங்கிறது வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பென்னே பாஸ்தா எடுத்திருக்கேன். அது ஒரு 100 to 125 கிராம்ஸ் அளவுக்கு நான் பென்னே பாஸ்தா எடுத்திருக்கேன். அது ஒரு கடாயில் அது தண்ணி மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வேகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பாஸ்தாவில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் வெளியில் வருது. பாஸ்தாவில் உள்ள ஸ்டார்ச் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வெளியில் வருதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ பாஸ்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்காது. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 4 to 5 மினிட்ஸ், அதாவது அந்த பாஸ்தா வேகிற வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு பாஸ்தா வந்து நல்லா வெந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு பாஸ்தா வெந்திருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆகுனதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் சாஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த சாஸ்க்கு நான் ஒரு கடாய் எடுத்துக்கேன். அந்த கடாயில் ஒரு 10 to 15 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஃப்ளேவர்ட் பட்டர் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். கார்லிக் பட்டர் இருந்தால் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு கார்லிக் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன பிறகு ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அந்த க்ரீமினஸ் கொண்டு வரதுக்காக நம்ம மைதா மாவு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஃபாஸ்ட்டாக கருகாமல் அந்த பட்டரோடு அது நல்லா வந்து குக் ஆகுற மாதிரி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடும். குக் ஆகி வர நிலமையில கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லைனா அது லம்ப் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த சாஸ் சரியான கன்சிஸ்டன்சியில் வராது. பால் சேர்த்த உடனே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சாஸ் ரெடியாக இருக்குன்னு. நீங்கள் எடுத்துக்கிற பாஸ்தாவை பொறுத்து அந்த சாஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சாஸியாக இருந்தால் பாஸ்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக சேர்த்துட்டு நீங்கள் எவ்வளோ பால் சேர்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ திக்காகிக்கிட்டே வரும். ஏன்னா நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால திக்காகிக்கிட்டே தான் வரும். இதில் நான் கொஞ்சம் பாஸ்தா சீசனிங் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த சாஸ் க்ரீமியாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பாஸ்தாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நம்ம நல்லா பட்டரில் சாட்டே பண்ணி எடுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு ஒரு 10 கிராம்ஸ் ஆஃப் கார்லிக் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்துக்கிறேன். இதோட சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பட்டர்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பாயில்டு ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இல்லைனா கேரட் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ஸ்வீட் கார்ன் மட்டுமே யூஸ் பண்ணி பாஸ்தா சேர்க்குறேன். இதுலேயும் கொஞ்சமாக நம்ம இந்த பாஸ்தா சீசனிங் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த சாஸோட இந்த சாட்டே பண்ணி வச்சுருக்க அந்த பட்டர் ஃப்ரைட் சீஸை அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சாஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. அதோட நம்ம இந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸோட அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை நல்லா சேர்த்துக்கலாம். வாட்டர் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணின பிறகு போடுங்க. இப்போ நம்ம பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பாஸ்தாக்கு இதே வந்து இப்போவே வந்து பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் க்ரீமினஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து க்ரீம் சீஸ் வச்சுருக்கேன், அது நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா வெறுமா சீஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அது துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் அது ரெண்டுமே சேர்த்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ண்டு. கொஞ்சமாக நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சீஸ் பிளாக் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம துருவி சேர்த்துக்கலாம். அண்ட் நம்மளோட பாஸ்தா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் மெயினே வந்து நம்ம அந்த சாஸ் செய்கிறது தான். அந்த சாஸில் இல்லாமல் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்ம பாஸ்தா நல்லா டேஸ்ட்டாக வராது. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். சூப்பர் க்ரீமி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. பாஸ்தா நம்ம சூப்பராக பிளேட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே லைட்டாக சீஸ் துருவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட், நம்மளுடைய சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தொடர்ந்து மாஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Do follow me on Instagram and don't forget to subscribe my channel. Bye.